7வது ஊதிய குழுவின்படி ஊதியத்தை உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் வரும் ஜூலை மாதம் முதல் மாதம் 11ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்தம் துவங்கும் என SRMU சென்னை மண்டல தலைவர் ராஜா ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் குறித்த விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சென்னை மண்டல தலைவர் ராஜா ஸ்ரீதர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 7வது ஊதிய குழுவின் குறைந்தபட்ச ஊதியத்தை 18,000 ரூபாயில் இருந்து 26,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் வரும் ஜூலை 11ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்கும் என்றார். இந்த போராட்டத்தில் 42 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், மாநில பொதுத்துறை ஊழியர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தபால் துறை, மத்திய அரசு ஊழியர்கள் வர இருக்கிற 11ஆம் தேதி ஜூலை மாதம் 6 மணியிலிருந்து நாடு தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தமட்டில் கடந்த காலங்களிலே குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்கிற இந்த முறை கையாளப்படவில்லை. அதன் காரணமாக ஒரு 26,000 ரூபாய் பெற வேண்டிய அந்த சூழலிலே வெறும் 18,000 என்று மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இதை மத்திய அரசாங்கம் உடனடியாக மாற்றி அமைத்து நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாடு தழுவிய காலவரையற்ற வேலைநிறுத்தம் உறுதியாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.